ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் குடல் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமு, 15 பல் பூண்டு, ஒரு 10 லவங்கம், 2 பட்டை, 2 தக்காளி, 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 வரமிளகாய். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு விசில் வந்துச்சு, இறக்கிக்கலாம். சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. குடல் கறியை சுத்தமாக 4-5 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம், ரோட்டில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு வதக்கலாம். மசாலா வதங்கணும், உப்பு போட்டுக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு, கழுவி வச்சுருக்கிற குடல் கறியை சேர்த்து வதக்கலாம். கறியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கறி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. குழம்பு சுண்டி வர வரைக்கும் வைக்கும். 1/4 மூடி தேங்காயை துருவி அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு பாதி வெந்ததும் அரைச்சி வச்சு தேங்காயை ஊற்றிடுங்க. அவ்வளோதான், குழம்பு சுண்டிடுச்சு. மல்லித்தலை தூவி இருக்குன்னா டேஸ்டான குடல் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது களி, சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா செஞ்சு பாருங்கள்.